வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பன்னீர் மசாலா வந்து பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் வந்து நல்லா பொரிஞ்சதும் நான் வந்து ஒரு 10 பூண்டு வந்து இது மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து ஆட் பண்ணிட்டேன். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பூண்டு வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனதும் நான் வந்து 2 வெங்காயத்தை வந்து இது மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து 2 தக்காளியை வந்து மிக்சியில் அரைச்சி இது மாதிரி எடுத்திருக்கேன். இதையும் வந்து ஊற்றி நல்லா கிளறிடலாம். இப்போ இது கூட மசாலா ஐட்டம்லாம் வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து கரம் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், அது 1 டேபிள் ஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுலாம். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்க பன்னீரை வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க விட்டுறலாம். இப்போது இதை மூடி போட்டு லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பார்க்கலாம். இப்போ வாங்க பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 கப் வந்து வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் வந்து குடமிளகாய், ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மளுக்கு குடமிளகாயும் வெங்காயமும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து குக் ஆகக்கூடாது. அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக இது கூட நான் கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மெத்தி எடுத்திருக்கேன், வெந்தயக்கீரை, அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து நான் இதில் கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சூப்பரான பன்னீர் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் சப்பாத்தி இல்லை நான் அது மாதிரியே எல்லாத்தோடையும் சைடிஷாக வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.